ஹலோ கைஸ், ஐபிஎல் 2025 ஆல்மோஸ்ட் அதோட மிட் ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. ஐபிஎல்லோட மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் டீம்ஸ் அப்படின்னு சொல்ல போகிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா பாட்டம் ஃபைவ்லையும், ஐபிஎல்லோட மோஸ்ட் ட்ரோல்டு டீம்ஸ் அதர்வைஸ் அன்சக்ஸஸ்ஃபுல் ஐபிஎல்ல பிளே ஆஃபே போல கப்பே அடிக்கலன்னு சொல்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா டாப் ஃபைவ்லையும் வந்து இப்போ இருக்காங்க. ஐபிஎல்லோட லேண்ட்ஸ்கேப்பை பார்த்தீங்கன்னா அப்படியே தலைகீழாக மாறி இருக்கு இந்த கடைசி 2 வருஷமா. வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட்டி ஷாப்பிங். பைமோட்டி ஷாப்பிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் இ காமர்ஸ் வெப்சைட் தான். எப்படி உங்கள் வீட்டுக்கு தேவைப்படுற ஹவுஸ் ஹோல்ட் திங்ஸ், கிராசரி ஐட்டம்ஸ் இந்த மாதிரி பொருட்கள்லாம் அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி வெப்சைட்ஸில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அதை விட கம்பேரிட்டிவ்லி கம்மியான ப்ரைஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களால் பைமோட்டி ஷாப்பிங்கில் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பைமோட்டி ஷாப்பிங்கில் இப்போ நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் இன்சென்டிவ்ஸும் போயிட்டு இருக்குது. ஸ்பீடாகவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிவரியும் பண்ணுறாங்க. ஸோ மறக்காமல் பைமோட்டி ஷாப்பிங்கை செக் அவுட் பண்ணி பாருங்கள். எல்லோரும் யூஸ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். 2024 அண்ட் 2025 இந்த 2 ஐபிஎல் சீசன்ஸையும் பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும். 2023யோட பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெடிஷ்னல் கிரிக்கெட் ஆடி வின் பண்ணுற அந்த கல்ச்சர் பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டாங்க. மொத்த பிச்சஸையும் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ட்ராக்காக மாற்றி அப்படியே அடித்தா 6, 4 அந்த மாதிரி ஒரு ஹை ஸ்கோரிங் கேம்ஸாக மாற்றிட்டாங்க. பவர் ஹிட்டிங் அண்ட் பவர் பிளேக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா 80 to 90 ரன்ஸ்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பவர் பிளேலேயே மேட்சே முடிச்சுலாம் வச்சிடறாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஹை ஸ்கோரிங் கேம்ஸாக மாறிடுச்சு. சரி, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சிஎஸ்கே அண்ட் எம்ஐ அவங்களோட டவுன்ஃபால் எதனால், பாட்டம் 2ல ஏன் அவங்க இருக்காங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு எம்ஐ கிட்ட இருந்தே போயிடலாம். எம்ஐக்கு இந்த சீசனோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா பல ப்ரெடிக்டர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு சொன்னது என்ன பார்த்தீங்கன்னா டாப் 4ல் எம்ஐ கண்டிப்பாக வருவாங்க. ரீசன் என்ன? அவங்களோட கடப்பார பேட்டிங், சூப்பரான ஃபாஸ்ட் பவுலிங் ட்ரையோ, ஸ்பின்னர் பெருசாக இல்லை பட் மிச்சல் சாண்டனர் இருக்கார், விக்னேஷ் புத்தூர் அப்படின்ற ஒரு சின்ன பையனை எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்டு மேட்ச்க்கு அகேன்ஸ்டாக சிஎஸ்கேலேயே பார்த்தீங்கன்னா சூப்பராக அந்த பையனும் பவுலிங் போட்டுருந்தான். ஸோ இந்த மாதிரி ஒரு டீசெண்டான ஸ்பின் அட்டாக் இருக்குது. இதுக்கு மேலே என்ன வேணும்? பட் அவங்களோட ஃபஸ்ட் மேட்ச்ல இருந்து தாங்க ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆச்சு. ஹர்திக் பாண்டியா பேன் ஃபார் ஃபஸ்ட் மேட்ச் சிஎஸ்கேக்கு அகேன்ஸ்டாக. பும்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 மேட்சஸ் அன்அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, அந்த மேட்ச் அவங்க எப்படியோ தோத்துருவாங்கன்னு தெரிஞ்சு போச்சா. சரி, சீசன் ஸ்டார்டிங்கில் மும்பை எப்பவுமே ஸ்லோ ஸ்டார்டர்ஸ்னு தெரியும். பட் மும்பையால் 200+ சேஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். எந்த டீமால் 200+ ஈஸியாக சேஸ் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் கண்ணை மூடிட்டு சொல்கிறது மும்பையோட பேட்டிங் லைனப்பால் அது முடியும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு கடப்பார பேட்டிங் லைனப் வச்சிருக்காங்க. பட் மும்பைக்கு அதில் பெரிய ப்ராப்ளமாகவே இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப். ரோஹித் சர்மா இந்த சீசன் ஃபுல்லாக ஃபயர் ஆகலை. ரிக்கில்டன் ஒரு மேட்ச் அடிக்கிறாரு, ஒரு மேட்ச் அடிக்கல. வில் ஜாக்ஸ் இவங்களோட டாப் 3 பார்த்தீங்கன்னா பெருசாக ஃபயரே ஆகலை. தென் சூரியகுமார் யாதவோட ஆன் அண்ட் ஆஃப் ஃபார்ம் 2023 நினைக்கிறேன் சீசன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மும்பையோட பவுலிங் ரொம்ப வீக்காக இருக்கும். பட் அவங்களோட பேட்டிங் மட்டுமே வச்சு பார்த்தீங்கன்னா அவங்க பிளே ஆஃப் வந்திருப்பாங்க. நீங்கள் 200 அடிக்கிறீங்களா, நாங்கள் திரும்ப அந்த 200 சேஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா கேப்டன்சியில் அடித்து நொறுக்கிட்டு அந்த சீசன் வந்து பிளே ஆஃப் வந்திருப்பாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக அந்த மும்பை இந்தியன்ஸோட டீம் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா அதே அளவுக்கு தான் பேட்டிங் ஃபயர் பவர் இருக்குது. பட் அவங்களால என்னவோ தெரியல 200+ சேஸ் பண்ண முடியல. லாஸ்ட் மேட்ச் இந்த ஆர்சிபியும் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா ரொம்ப சூப்பராகவே ஆனார். பட் அந்த மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் ஒரு 120 to 130 ஸ்ட்ரைக் ரேட்டில் தான் ஆனார். இந்த மாதிரி ஒரு பிளேயர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆனாலே டீமோட ஸ்கோர் பார்த்தீங்கன்னா அந்த ரெக்வயர்ட் ரன் ரேட் ரொம்ப அதிகமாக போகிறதுனால ரொம்ப ஒரு ப்ரெஷருக்குள்ளே போய் ஒரு ஷெல்லுக்குள்ளே போயிடுறாங்க. ஆஃப்டர் பும்ராவோட இன்க்ளூஷன் ரொம்ப அவர் நல்லா பவுலிங் போட்டுருந்தாருங்க ஆர்சிபி மேட்ச்சில். அவரை மட்டும் பார்த்து ஆடிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் வரப்போகிற மேட்சஸில் கண்டிப்பாக எம்ஐ கம்பேக் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஹர்திக் பாண்டியா ஒரு பாசிட்டிவான கேப்டன், ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட் இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாரு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஐ ஹோப் மும்பை வில் மேக் அ கம்பேக் திஸ் சீசன். தென் அவங்களோட பங்காளிங்க சிஎஸ்கே கிட்ட போவோமா? இவங்கள பார்த்தீங்கன்னா 5 டைம் சாம்பியன்ஸ் தான், ரொம்ப சூப்பராக ஆடுறவங்க தான். பட் சிஎஸ்கே எங்கே விட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன்லேயே விட்டாங்க. ஹூடா, திரிபாதி, விஜய் சங்கர் இவங்க 3 பேரையும் ஒரே டீமில், அதுவும் பிளேயிங்கில் அவங்களால வைக்க முடியுமா? கண்டிப்பாக வைக்க முடியாது. அதுவும் ஒரு மிடில் ஆர்டரில் இந்த மாதிரி ஃபார்ம் அவுட்டில் இருக்கிற, அதுவும் 2 வருஷத்துக்கு மேலே ஃபார்ம் அவுட்டில் இருக்கிற பிளேயர்ஸை எப்படி தான் அவங்க பிக் பண்ணாங்கன்னே தெரியல. அது மட்டும் இல்லாமல் மும்பைக்கு நம்ம என்ன சொன்னோம், அவங்க கிட்ட பவர் ஹிட்டிங் இருக்குது, ஒரு டீமால் சேஸ் பண்ண முடியும்னா இந்த டீமால் பண்ண முடியும்னு சொன்னோம். 180+ அடித்தா ஒரு டீம் சேஸே பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ இருக்கிற ஐபிஎல் சீசனில் கண்ணை மூடிக்கிட்டு எல்லாரும் சொல்கிறது சிஎஸ்கே 180+ மேலே அடிச்சிங்கன்னா சேஸ் பண்ண மாட்டாங்கன்றது. அதுவும் உண்மைதாங்க. ஏன்னா கடைசியாக அவங்க ஆடின 5 மேட்ச்சில் மும்பை கூட 150 தான் மும்பை அடித்தாங்க. அதையும் பார்த்தீங்கன்னா கடைசி ஓவர் வரைக்கும் எடுத்துகிட்டு போய் தான் சேஸே பண்ணாங்க. அதுக்கடுத்து அந்த 4 மேட்சுமே பாருங்கள், எல்லா டீமும் பார்த்தீங்கன்னா 180+ அடிக்கிறாங்க. ஈஸியாக சிஎஸ்கே முடிச்சு விட்டு போயிடுறாங்க. காரணம் என்ன? பவர் பிளேயில் பவர் ஹிட்டிங் சுத்தமாக கிடையாது. பிரியங்க் ஷாரியா பவர் ஹிட்டிங் சூப்பராக விளையாடினார். ஒரு பக்கம் விக்கெட் வந்துட்டே இருக்குது. பட் அந்த பையன் பயப்படல, என்னோட கேமை நான் ஆட தான் போகிறேன்னு சொல்லிட்டு கடைசியாக செஞ்சுரியே போட்டாங்க. சிஎஸ்கே அவருக்கு பல கேட்ச் விட்டாங்க, அதை நம்ம தனியாக பேசுவோம். சிஎஸ்கேவோட ப்ராப்ளம்ஸ் என்ன? பவர் பிளேயில் பவர் ஹிட்டிங் சுத்தமாக இல்லை, இன்டென்ஸ் சுத்தமாக இல்லை. கடைசியாக ஆன பிபிகேஎஸ் மேட்ச்சில் கொஞ்சம் இன்டென்ட் காமிச்சு ப்ராப்பராக எடுத்துகிட்டு வந்தாங்க நோ லாஸில். அதனால தான் அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 200+ ஸ்கோரை நம்மளால் அச்சீவாது பண்ண முடிஞ்சது, கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போகாது முடிஞ்சது. சரி, ரெண்டாவது ப்ராப்ளம் சிஎஸ்கேவோட ஃபீல்டிங். என்னங்க இவ்வளோ மோசமாக ஃபீல்டிங் பண்ணுறாங்க? கிட்டத்தட்ட 11 கேச்சஸை இந்த
5 மேட்ச்ல சிஎஸ்கே விட்டுருக்காங்க. அவங்க விட்டது கேட்ச்லாம் இல்லை, மேட்ச் எல்லா மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா முக்கியமான 2-3 கேட்சஸை விட்டுருக்காங்க. போன மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா பிரியாங்க் ஷாரியாவுக்கு கேட்ச் விட்டாங்க, முகேஷ் சௌத்ரி, தென் சஷாங்க் சிங்க்கும் பார்த்தீங்கன்னா கேட்ச் விட்டாங்க. முக்கியமான கேட்சஸ்லாம் பிடிச்ச மாதிரி, அது டஃப் கேட்சஸ்லாம் இல்லை, எல்லாமே சிட்டர் கேட்சஸ், அதையும் விடுறாங்க. கேட்சஸ் வின் மேட்சஸ் அப்படின்னு கிரிக்கெட்டில் சொல்லுவாங்க. கேட்சஸ் விட்டாங்க, மேட்ச் எல்லாம் போச்சு. தென் கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் இன் அண்ட் அவுட் ஃபார்ம். ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் மேட்ச்லையும் சரி, அந்த ஆர்ஆருக்கு அகேன்ஸ்டான மேட்ச்லையும் சரி ரொம்ப நல்லாவே பேட்டிங் ஆனார். பட் அவர் வர பேட்டிங் பொசிஷன் பாருங்க, ஒரு 1 விக்கெட் டவுன், 2 விக்கெட் டவுன், இந்த மாதிரி ஒரு ப்ரெஷரில் வந்து அவரும் பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டு போயிடுறார். சிஎஸ்கேக்கு 180+ ரன் சேஸ் அப்படின்னா அதில் ருத்ராஜோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 13.5 தாங்க இருக்கு. இது வந்து ஒரு டீமோட பெஸ்ட் பிளேயர், அதுவும் பெஸ்ட் பேட்ஸ்மேன் இந்த அளவுக்கு ஒரு ரன் சேஸ்ல ஆவரேஜ் வச்சிருந்தாருன்னா அப்போ அந்த டீம் எந்த அளவுக்கு ட்ரபிள்ல இருக்கும் அப்படின்னு நீங்களே நினைச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டீமோட பெஸ்ட் பேட்ஸ்மேன் யாருன்னு கேட்டிங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாட் அண்ட் சிவம் டுபே. ருத்ராஜ் கெய்க்வாட் ஹேவ் டு ஓப்பன் வித் டெவான் கான்வே. இது ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு வின்னிங் காம்பினேஷன். ஏன் அதை அவங்க பண்ண மாட்டாங்கன்னு தெரியல. ஆக்சுவலி அவங்க அதை சேஞ்ச் பண்ணியே ஆகணும். தென் சிவம் டுபே, நம்ம வந்து டூபேன்னு சொல்லி நம்ம அவர் ரொம்ப டிபெண்ட் பண்ணியிருக்கோமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா மிடில் ஆர்டரில் 10வது ஓவரில் டூபே அடிக்கிறது தான் பார்த்தீங்கன்னா டீமோட ஃபர்ஸ்ட் 6ஆகவே இருக்குது. அப்போ அந்த ஃபர்ஸ்ட் 10 ஓவரில் ஏன் யாருமே ஒரு 6 கூட அட்டம் பண்ணல அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவோட மைனஸ். கம்பல்சரி அவங்க பேட்டிங்கை ரெடி பண்ணுறாங்களோ இல்லையோ, ஃபீல்டிங்கை கண்டிப்பாக திருத்தியே ஆகணும். ஏன்னா சிஎஸ்கேவோட போலிங் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு செட்டில் டவுன் ஆயிடுச்சுங்க. கலீல் அகமது இனிஷியலாக விக்கெட் எடுத்துறாரு, நூர் அகமது நல்லா வந்து போலிங் போடுறாரு. நூர் அகமதோட ஸ்பெல்ல பார்த்தீங்கன்னா கடைசி 2 மேட்சாக ருத்ராஜ் கெய்க்வாட் ஃபினிஷே பண்ணல. அவருக்கு ஸ்பின்னர்ஸ் மேலே கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னு புரியுது. இருந்தாலும் உங்கள் டீமோட பெஸ்ட் ஸ்பின்னரை நீங்கள் கண்டிப்பாக முடிச்சே ஆகணும். இதெல்லாம் தான் சிஎஸ்கேவோட பெரிய மைனஸ். எனக்கு தெரிஞ்சு எம்ஐ கூட இந்த சீசன் கம்பேக் கொடுக்க அதிகமான சான்சஸ் இருக்குது. சிஎஸ்கே இவங்களோட இந்த வீக்கான பேட்டிங் லைனப், அந்த போரான ஃபீல்டிங் வச்சு எப்படி கம்பேக் கொடுக்க போகிறாங்க வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த 2 பெரிய டீம்ஸும் பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஸ் டீம்ஸ், அவங்களுக்கு தெரியும் எப்படி கம்பேக் கொடுக்குறது அப்படின்னு. சரி, இதுக்கப்புறம் வரப்போகிற மேட்சஸில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் சிஎஸ்கே அண்ட் எம்ஐ கம்பேக் கொடுப்பாங்களா மாட்டாங்களா? இவங்களோட மேட்சஸை பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நல்லா டிப்ரெஷனுக்கே போயிட்டாங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். See you all.